உங்களை பெற்றவங்க என்ன காரணத்தினால அன்னைக்கு உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மட்டும் இன்னைக்கு உங்களை பார்த்தா நிச்சயமா தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க தம்பி. இருந்தாலும் அவங்க ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பாங்க தம்பி, நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை பெத்தது வீண் போகலையே. இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல டாக்டரா மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனுஷனாவும் கிடைச்சிருக்கீங்களே. என்ன நீங்க அதிகமா புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதிகமா இருக்கிறதுல தப்பில்லை தம்பி. உண்மை வெளியே தெரியும் போது சில சமயம் இனிக்கும், சில சமயம் கசக்கும். உங்க விஷயத்துல எப்பவுமே இனிப்புதான். என் புள்ள சிவா கூட உங்களை மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பான். அப்படி நினைச்சதுனாலே என்னமோ கடவுள் அவனை சீக்கிரமா கொண்டு போயிட்டார் தம்பி. சார், உங்க பையனை ஞாபகப்படுத்தாதீங்க சார். எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகுது சார். என்னால தானே அவருக்கு இந்த நிலைமை. எந்த படுப்பாவிய செஞ்சதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ? அவனுக்கு ஆயுசு முடிஞ்சிடுச்சு. அதான் அவன் எங்களை விட்டு போய் சேர்ந்துட்டான். தங்கம், அழாத அழாத. அப்புறம் தம்பி, மீனாவுக்கு புருஷனா நடிக்கிறத பத்தி பார்வதி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களே, சொன்னீங்களா? இல்ல, சொல்லலாம் தான் போன. ஆனா அங்க இருந்த சிச்சுவேஷன்ல என்னால சொல்ல முடியல. ஏன்? இதுக்கு நடுவுல வேற யாரும் வந்துடக்கூடாது. அந்த பயம் தான் எனக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இப்படி ஒரு நம்பிக்கை என் மேல வச்சிருக்கும் போது என்னால எப்படி சார் சொல்ல முடியும்? வாய் வரைக்கும் வந்ததை மனசோட அடக்கிக்கிட்டேன். ஆனா எனக்காவது ஒரு நாள் இது பார்வதிக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கான காரணம் எப்போ கனிஞ்சி வருதோ அப்ப நம்ம தெரியப்படுத்திக்கலாம். சரிங்க தம்பி. சார், சார், மீனா வர்றாங்க. சரி மாமா, வேலை இருக்குன்னு உடனே கிளம்பி போயிடாதீங்க. இருந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் பண்றேன், சரியா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, நான் சாப்பிட்டே போறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ. ரேவதி, நான் சிவா பேசுறேன். இந்தாங்க, நீங்க கேட்ட தொகையை நான் செக்ல போட்டு கொடுத்துருக்கேன். இது உங்க பசங்களோட படிப்பு செலவுங்கிறதுனால இதை நான் சம்பளத்தில் படிக்க போறதில்ல. பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. ரொம்ப நன்றியம்மா. இது உங்க நன்றிக்கு கிடைச்ச பரிசு இல்ல, உங்க சின்சியரிட்டிக்கு கிடைச்ச பரிசு. இதே மாதிரி இன்னும் சின்சியரா ஒர்க் பண்ணுங்க. வரங்கம்மா. போயிட்டு வாங்க. டாக்டர் சிவா ஒரு மீட்டிங் விஷயமா வெளியில போயிருக்காரு. அவர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க எல்லாம் டாக்டர் முத்துக்குமாரை பாக்குறீங்களா? இல்ல மேடம், சிவா சாரை தான் பார்க்கணும். அப்படியா? அப்ப நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வரீங்களா? ஓகே மேடம். சரி, நாளைக்கு வரலாம்.
ரேவதி, மேடம். பேஷண்ட்ஸ் எல்லாம் ஏன் திருப்பி அனுப்புறீங்க? இல்ல மேடம், டாக்டர் காலையிலே வெளியில போயிட்டாரு. வரதுக்கு லேட் ஆகும், அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடுன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சார் எங்க போறதா சொல்லிட்டு போனாரு? எனக்கு தெரியாது மேடம். சரி, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். எங்க போயிருப்பாரு? என்கிட்ட கூட சொல்லிக்காம போற அளவுக்கு அவருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? கடவுளே, அவர் எங்க போயிருந்தாலும் சரி, நல்லபடியா திரும்பி வரணும். மேடம், சாப்பிட வரலையா? இல்ல ரேவதி, அவர் வந்துட்டோம். நான் அவரோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே மேடம். சொல்லுங்க சார். கொஞ்சம் உடனே உள்ள வந்துட்டு போங்க. வரேன் சார். சரி, அது அங்கே தான் இருக்குதா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சார். ஓகேங்க. ஓகே மிஸ்டர் கரிகாலன் சார். தேவராஜோட ஃபேமிலி ஃபோட்டோவை டேபிளில் வச்சுருந்தேன், காணும். மதனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் டேபிளில் தான் வச்சேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏதாவது எடுத்தீங்களா? இல்லைங்க சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். அவன் ஃபேமிலி ஃபோட்டோ கிடைச்ச விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேறு யாருக்காச்சும் தெரியுமா? இன்பசேகரனுக்கு தெரியும் சார். இன்பசேகரனுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னாடி இன்பசேகரனோட வேற ஒரு விஷயமா பேசிகிட்டு இருந்தப்போ தேவராஜ் கேஸில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதான்னு கேட்டார். அப்போது நான் தான் அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் சார். தப்பு பண்ணுறீங்களே கரிகாலன். உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எதுக்காக அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க? இன்பசேகரன் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சார். நமக்கு இருக்கிற கடமையும் பொறுப்பும் அவருக்கும் இருக்காதா சார்? இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை இந்த ஃபோட்டோவை அவர் எடுத்து வச்சுருந்தாருன்னா நம்ம எப்படி ஒரு கேட்க முடியும்? நான் தான் எடுத்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு திருப்பி கேட்பாரு. நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்காக நம்ம ஒரு சந்தேகப்படாமலும் இருக்க முடியாது. 5 வரலும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்போ என்ன சார் பண்ணுறது? சரி, இன்பவை நான் டீல் பண்ணிக்கிறேன். இது விஷயமா நீங்கள் ஒரு எதுவும் கேட்டுக்காதீங்க. வேற ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே சார். கிளம்புங்க. எஸ் சார். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. வினோத், படிச்சது போதும், வா சாப்பிடலாம். நான் அப்பா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உங்க அப்பா எப்ப வருது, நீ எப்ப சாப்பிடுறது?
சரி, உங்க அப்பா வந்ததும் சாப்பிடு. ஆமா, என்ன படிச்சிட்டு இருக்க வினோத்? சோஷியல்மா. உங்க கிளாஸ்மேட்ஸ் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நான் நல்லா படிக்கிறதுனால நானும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, உன் கிளாஸ்மேட் ஒருத்தி இருப்பாளேடா, எப்ப பாரு அவளை பத்தியே பேசிட்டு இருப்பே, உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? ரேஷ்மாமா, ரேவதி, டிம்பிள், கவிதா, ராணி, அசீனா, சாருலதா, ஸ்ருதி. டேய் போதும்டா. உன் கூட படிக்கிற ஃப்ரெண்டு ஒருத்திய பத்தி தானே கேட்ட, இப்படி எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருக்க? என் கிளாஸ்ல 30 கேர்ள்ஸ்மா, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உன் கிளாஸ்ல படிக்கிற பாய்ஸ் எல்லாம்? அவனுக்கு கிட்டலாம் நான் பேச வச்சுக்கிறது இல்ல. அப்படியே பொறந்திருக்கடா. உங்க அப்பாவுக்கு தப்பாம அப்படியே பொறந்திருக்க. அப்பா அப்படி சொல்லாதம்மா, அவர் ரொம்ப நல்லவரு. ஜோ என் சமத்து படி. இங்கிலீஷ் official language. கனடா capital city. இந்தியால இருக்கிற 4 மேஜர் சிட்டிஸ் என்னன்னு தெரியுமா? இங்க பாரு. டெல்லி, மும்பை, சென்னை and கல்கட்டா. ஹை, டாடி வந்துட்டாரு. உட்கார் வினோத். சாரி பாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஷோ பரவாயில்லைங்க. வினோத் உங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல பாரு, எனக்கு பசிக்கல. ஏங்க, வெளியில சாப்பிட்டீங்களா? ஏதும் பேசாம இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன். இல்ல, கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் மாதிரி இருக்கு, அதான். மிளகு ரசம் வச்சிருக்கேன், ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் நார்மல் ஆயிடும். எடுத்து வைக்கட்டுமா? சரி, எடுத்து வை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், அப்பதான் வந்துட்டாருல, இதெல்லாம் காலையில படிச்சுக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, சாப்பிடலாம். இப்போ என்ன பண்ண போற? தெரியலையே. பேசாம பாரோ கிட்ட உண்மையே சொல்லிடு. இல்ல, அது முடியாது. அப்போ 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணுங்கிறது உன் தலையெழுத்து. போய் அனுபவி. என்ன எப்படி பாக்குற? போய் அனுபவி. நான் சப்பாத்தின்னு சொன்னேன்ல. ஷோ மறந்துட்டேன்டா, இரு. போதும் போதும். போதும். போதும் பாரு, போதும். இந்தாங்க மிளகு ரசம். டாடி, நம்ம காந்தி தாத்தாவை ஏன் மகாத்மான்னு கூப்பிடுறோம்? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருல, அதனால தான். அவர் மட்டும் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரா? கூட இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க? அதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பேரை சொல்லுங்க டாடி. சாப்பிடும் போது என்ன பேச்சு? சைலண்டா சாப்பிடுறியா? என்னங்க இது? உங்க கோவத்தை குழந்தைகிட்டே காட்டுறது? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு வெளியில உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்ததா? இல்ல. ஆமா, இருந்தது. நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்த பேஷண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்களாமே? ஆமா. ரேவதி தான் சொன்னா.
வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்திருக்கும், அதனால தானே. டெய்லி இந்த மாதிரி ஆகுது, எப்போ ஒரு தடவை தானே. இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இது சாதாரண விஷயம் தானே. ஆமா. ரசம் போட்டுக்கிறீங்களா? வேணாம் மீனா. என்ன சொன்னீங்க? இல்ல போதும்னு சொன்னேன். இல்ல, இப்ப ஏதோ பேர் சொன்னீங்களே, என்ன பேர் சொன்னீங்க? ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். சாரி பாரு. சாரி பாரு, எனக்கு பசிக்கல. அம்மா நீ சாப்பிடல? எனக்கும் பசிக்கல. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே